Good morning everyone. In the previous class, you learnt about anti-colonial movements and the decolonization process in Asia in second unit, first volume history. Today, we move on anti-colonial movements in Africa. Anti-colonial movements in Africa. In this part, you are going to learn about colonization of Africa, Boers War, nationalist politics in South Africa, racist policy against the blacks, dominion status for South Africa, South Africa during the World War and its aftermath. These are all you are going to know in today's topic. The first topic is colonization of Africa. First of all, why did they colonize in Africa? The reason is the population growth. The population growth and its impact leads to unemployment. So, forced the Europeans to emigrate in search of new lands in various continents. As a result of this, the European colonization began after 1875. After 1875 in Africa. And at the Berlin Colonial Conference from 1884 to 85, it was decided that the colonial powers could divide Africa into their sphere of influence. Sphere of influence means simply power to control. Sphere of influence means power to control. செல்வாக்கை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்லலாம். See the map on screen. இந்த கண்ட்ரியில், அதாவது இந்த ஆப்பிரிக்காவில் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், இங்கே இருக்க ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு கொலனியல் பவராக இங்கே வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கு. ஓகேவா? இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆப்ரிக்காவை ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பிகாஸ் த செகண்ட் ரீசன் இஸ் இண்டஸ்ட்ரியலேஷன். இண்டஸ்ட்ரியலேஷன் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் இன் த வேரியஸ் கண்ட்ரி லைக் பெல்ஜியம், ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், இட்டாலி, ஜெர்மனி அண்ட் கிரேட் பிரிட்டன். இவங்க எல்லாரோட கண்ட்ரிலையுமே பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியலேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ they needed markets and also they needed raw materials at low cost. ஸோ இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரிக்காவை ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ரெசல்யூஷன் எடுத்தாங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் என்ன, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். த வார் ஸ்டார்டட் பிட்வீன், ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ரெசல்யூஷன் எடுத்ததுனால த வார் ஸ்டார்டட் பிட்வீன் த போயர்ஸ் அண்ட் த பிரிட்டிஷ் இன் சவுத் ஆப்ரிக்கா. யார் ரெண்டு பேத்துக்கு நடுவில் வார் ஸ்டார்ட் ஆகுது? பிரிட்டிஷ் அண்ட் போயர்ஸ் இன் சவுத் ஆப்ரிக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் போயர்ஸ்? போயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க யாருன்னா டச் settlers of South Africa known as Afrikaners were also called boyers. அதாவது யார் அப்படின்னா, ஆப்ரிக்காவில் ஆல்ரெடி ஒரு நேட்டிவ் பீப்புள் இருந்திருப்பாங்க தான். பட் ஆனால் டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து மூவ் ஆகி, அவங்களோட கண்ட்ரிலேருந்து மூவ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, சர்ச் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க. அப்போ ஆப்ரிக்காவில் கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னம்பிக்கை முனை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த பிளேஸில் வந்து தான் அவங்க செட்டில் ஆகுறாங்க. ஸோ இங்கேயே செட்டில் ஆன அவங்கள தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போயர்ஸ் அப்படின்னா ஆப்ரிக்கன் லாங்குவேஜில் ஃபார்மர்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மர்ஸ், விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த போயர்ஸாக இருந்தாங்க. ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து செட்டில் ஆயிடுவாங்க. தென் ஓகே, இங்கே பொறுத்த வரைக்கும் ரெண்டு பீப்புள் தான். பீப்புள் இன் த சென்ஸ் ரெண்டு காலனிஸ் தான். ஒன்று என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் காலனி, இன்னொன்று என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் போயர் ஸ்டேட். பிரிட்டிஷ் காலனி அண்ட் இண்டிபெண்ட் போயர் ஸ்டேட். இந்த பிரிட்டிஷ் காலனி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட்டல். பிரிட்டிஷ் காலனி என்னது? நாட்டல் அண்டு கேப் காலனி. இதுவும் தான் வந்துட்டு கேப் காலனி அண்டு நாட்டல். இது ரெண்டுமே யாரோடது அப்படின்னா பிரிட்டிஷோடைய காலனியாக இருக்கும். இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டாக இருந்தது எது அப்படின்னா டிரான்ஸ்வால். என்னது? டிரான்ஸ்வால், ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். இது ரெண்டுமே இண்டிபெண்ட் போயர்ஸ் ஸ்டேட். யாரோட ஸ்டேட் அது? போயர்ஸ்க்கான ஸ்டேட்டு தான் இந்த டிரான்ஸ்வால் அண்டு ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிறது.
தென் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருந்திருக்கும். அன்ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் தான் இவங்களுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. இன் 1886 டிரான்ஸ்வால்ல கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க? டிரான்ஸ்வால். யாரோட ஸ்டேட் அது? போயர்ஸோடைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் தான் டிரான்ஸ்வால். இங்கே தான் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 1886 டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ் மைனர்ஸ், யாராவது பிரிட்டிஷ் மைனர்ஸ், மைனஸ் மீன்ஸ் சுரங்க தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி செய்கிறவங்க தான். அந்த பிரிட்டிஷ் மைனர்ஸ் ஆர் செட்டில்டு இன் அண்ட் அரவுண்ட் ஜோகன்ஸ்பர்க். இன் அண்ட் அரவுண்ட் ஜோகன்ஸ்பர்க். ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்க, இந்த பிளேஸ் தான். இதுதான் ஜோகன்ஸ்பர்க். இந்த பிளேஸில் தான் பிரிட்டிஷ் மைனர்ஸ் வந்து செட்டில் ஆகுறாங்க. பிகாஸ் டிரான்ஸ்வாலில் என்ன பண்ணியிருக்காங்க? கோல்டு இருக்குது அப்படின்னு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் த போயர்ஸ் ஹர்ட்டட் மைனர்ஸ் தோஸ் ஹூ ஆர் செட்டில்டு ஜோகன்ஸ்பர்க். ஜோகன்ஸ்பர்க்கில் செட்டில் ஆகிருக்க பிரிட்டிஷ் மைனர்ஸை எல்லாமே அவங்க ரொம்பவே ஹர்ட் பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூட்டிலேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போயர்ஸ் ரெஃபர்டு தேம் யூட்டிலேண்டர்ஸ். யூட்டிலேண்டர்ஸ்னா மீனிங் என்னன்னா ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதா. யூட்டிலேண்டர்ஸ்க்கான மீனிங் என்னது? ஃபாரினர்ஸ் அப்படிங்கிறதா அதுக்கான மீனிங். சரியா? யூட்டிலேண்டர்ஸ் இங்கே ஸ்பெல்லிங் இருக்குது பார்த்துக்கோங்க. யூட்டிலேண்டர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸ் அப்படின்னு தான் அதுக்கான மீனிங். யார் அப்படி சொல்லியிருக்காங்க? போயர்ஸ் அப்படின்னா ஃபாரினர்ஸை தான் யூட்டிலேண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட், Boyers taxed them heavily. Boyers taxed them heavily. Them means here the meaning of foreigners. Foreigners மேல தான் அதிகமான tax வந்துட்டு அவங்க போடுறாங்க. And denying political right. And denying political rights. அவங்களோட அரசியல் உரிமைகள் எல்லாமே வந்துட்டு ரெஃப்யூஸ் பண்றாங்க, மறுக்கப்படுது. Then foreigners மேல அதிகமான tax பண்ண சொல்லியிருக்காங்க. And அவங்களுக்கான political rightsம் ரெஃப்யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க கொஸ்டின் ரைஸ் ஆகுது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் ஆர் போயர்ஸ். இங்க யார் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கால சுப்ரீம் பவர் அப்படிங்கறத அங்க கொடுத்திருக்க கொஸ்டினே. என்ன பண்ணிருக்காங்க? பிரிட்டிஷ் பெரியாளா இல்ல போயர்ஸ் பெரியாளா அப்படிங்கறது அவங்களுக்குள்ள ஃபைட் ஆகுது. ஸோ எப்படியும் பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? அட்டாக் பண்ண தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயர்ஸ் என்ன பண்றான் அப்படின்னா போயர் டிசைடட் டு அட்டாக் ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபியர். பயந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா போயர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ த போயர் வார் லாஸ்டட் ஃபார் 3 years. எவ்வளோ வருஷம் நடக்குது? 3 years இந்த போயர் வார் நடக்கும். 1899 to 1902 வரைக்கும் இந்த போயர் வார் நடக்குது. அண்ட் தென் in the starting period of the war boyers won the British. starting periodல என்ன ஆயிருச்சு? பிரிட்டிஷ் வந்துட்டு போயர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷை வின் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் பை த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 1900 Boer army was defeated by British. Boer army was defeated by British and captured Pretoria. இந்த பிரிட்டோரியா அப்படிங்கிற பிளேஸ் கூட இங்கே தான் இருக்கு. இந்த ஜோகன்ஸ்பர்க் பார்த்தீங்கல்ல, இந்த ஜோகன்ஸ்பர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிளேஸை தான் யார் கேப்சர் பண்ணியிருக்காங்க? பிரிட்டிஷ் ஆர்மி வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இந்த போயர்ஸ் வந்துட்டு வாரில் தோத்து போயிட்டாங்க, டிஃபீட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களோட பிளேஸான பிரிட்டோரியாவை கேப்சர் பண்ணியிருக்கான். தென் இந்த டிஃபீட்டை வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. போயர்ஸ் டிட் நாட் அக்செப்ட் த டிஃபீட். ஸோ தே ஸ்டார்டட் குரில்லா ஃபைட்டிங். அவங்க என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? குரில்லா ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் கண்டினியூடு 2 years. இந்த ஃபைட் எவ்வளோ வருஷம் கண்டினியூ ஆகுதுன்னா 2 years கண்டினியூ ஆகும். ஸோ இதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணணும். பிரிட்டிஷ் வந்துட்டு அதுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ். பிரிட்டிஷ் டெஸ்ட்ராய்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கிராப்ஸ். போயர்ஸ் வந்துட்டு ஃபார்மிங் பண்ணுறவங்க தான் இல்லையா, ஃபார்மர்ஸ் இல்லையா, விவசாயிகள் இல்லையா, அவங்களோட நிலத்தையும் அவங்களோட பயிர்கள் எல்லாத்தையுமே, கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் போயர் உமன் இருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ட் தென் சில்ட்ரன் எல்லாரையுமே இன்டர்மெண்ட் கேம்பில் வச்சுருப்பாங்க. இன்டர்மெண்ட் கேம்ப் அப்படின்னா என்னென்னா எ பிரிசன் கேம்ப் ஃபார் த பிரிசோனர்ஸ் ஆஃப் வார். போர் கைதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போர் கைதிகளெல்லாம் வச்சிருக்கக்கூடியது தான் இன்டர்மெண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லுவோம். லிசன் சில்ட்ரன், இதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸ் ஆஃப் நாசிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்லரை பற்றி பார்க்கும்போது கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், ரைட்?
கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னா அங்கே அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கொண்டு போய் வச்சு அவங்க சித்திரவதை பண்ணி கொலை பண்ணுறாங்க இல்லையா. இங்கே இன்டர்மெண்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இன்டர்மெண்ட் கேம்ப் அப்படிங்கிறது போர் கைதிகளை வச்சிருக்கிற பிளேஸ் தான் இன்டர்மெண்ட் கேம்ப் அப்படிங்கிறது. இஸ்ன்ட் இட்? எஸ். இந்த இன்டர்மெண்ட் கேம்பில் பார்த்தோம்னா நியர்லி 26,000 people were died. நியர்லி 26,000 people were died because shortage of food, medical and sanitary facilities. இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது. ஃபுட் கிடைக்காது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்காது, சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே க்ளீனாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுனால நியர்லி 26,000 people இறந்து போயிருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷ் அனெக்ஸ்டு மீன்ஸ் ஜாயின், மெர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அனெக்ஸ்டுனா ஜாயின் பண்ணிக்கிறது, இல்லைனா மெர்ஜ் பண்ணிக்கிறது, இணைக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம். the two Boers state such as Transvaal and Orange Free State. Transvaal and Orange Free State இந்த ரெண்டையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயர்ஸ் வந்துட்டு இங்கே தோற்று போயிட்டாங்க. ஸோ பிரிட்டோரியாவை கேப்சர் பண்ணாங்க. அதுக்கு இதை வந்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிக்காம குரில்லா ஃபைட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அதை 2 years கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதோட காசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 26,000 people டெத் ஆகிருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட், மெடிக்கல் அண்ட் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காம அவங்க இறந்து போயிருப்பாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போயர் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த போயர்ஸோட ஸ்டேட் என்னென்ன, டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட். டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட் இந்த ரெண்டையும் இவங்களோட அனெக்ஸ் பண்ணிக்குவாங்க. பிரிட்டிஷ் ஸ்டேட்டோட அனெக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு உங்களை இப்போ மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம் தான், பட் ஆனால் உங்களுக்கான கவர்மெண்ட், செல்ஃப் கவர்மெண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதே மாதிரி 1907 ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், பொறுப்பாட்சி அப்படிங்கிற அந்த செல்ஃப் கவர்மெண்ட்டை நம்மளுக்கே ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. 1907 போயர்ஸ்கே கொடுத்துட்றாங்க. வாஸ் கிவன் டு த இண்டிபெண்டன்ட் போயர் ஸ்டேட். சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்ட் பாஸ்ட் இன் 1909. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1909 இதை வந்துட்டு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி தென் நாட்டல், கேப் காலனி, டிரான்ஸ்வால் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது பிரிட்டிஷ் காலனி, தென் போயர்ஸோடைய ஃப்ரீ ஸ்டேட், இந்த 4ஐயும் சேர்த்து ஃபார்ம்டு இன்டு எ யூனியன். அதை எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு யூனியனாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்ட், ஒரு சட்டமும் பாஸ் பண்ணுறாங்க பை த இங்கிலாந்து பார்லிமெண்ட் இன் 1909. இன் 1909 ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆக்ட் வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணியிருக்கு, உங்களுக்கான யூனியனை நீங்கள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. அந்த யூனியனில் எந்த 4 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா நாட்டல், கேப் காலனி, டிரான்ஸ்வால், ஆரஞ்ச் ஃப்ரீ ஸ்டேட், இந்த 4ஐயும் சேர்த்து ஒரே யூனியனாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. According to the South African Act 1909 formed the Union Parliament at Cape Colony or Cape Town. அங்கே எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க, கேப் காலனி அப்படிங்கிற அந்த கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் வந்துட்டு அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கேம் இன் டு பீயிங் இன் May 1910. இது எப்போ வந்துட்டு வருது அப்படின்னா, நடைமுறைக்கு வருதுன்னா 1910. கேப் டவுன் கேம் இன் டு பீயிங் இன் May 1910. அப்போ தான் அது வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எஸ். Now we move to the next topic, nationalist politics in South Africa. Nationalist politics in South Africa. இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 main political parties in South Africa. One is Unionist Party and another one is South African Party. One is Unionist Party and another one is South African Party. In the Unionist Party mainly composed by British. Maximum இங்கே யார் தான் இருப்பாங்க அப்படின்னா British people தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது என்ன பார்ட்டி, யூனியனிஸ்ட். இன்னொன்று என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. இதில் அதிகமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா போயர்ஸ், which means Africans அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி. எஸ். இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோடைய ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா போதா அப்படிங்கிறவர் தான். யாரது, போதா அப்படிங்கிறவர் தான் இதோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி யாருன்னா போதா. இவர் வந்துட்டு எப்படி இருப்பார் அப்படின்னா யூனியனிஸ்ட், விச் மீன்ஸ் த பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு அவங்களோட கோஆப்ரேஷன்லேயே அப்படியே வந்துட்டு அவங்களோட கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பார். பட் அதுக்குள்ளே இருந்த மிலிட்ரி செக்ஷன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மிலிட்ரி செக்ஷன், அதாவது போர் பண்ணணும் அப்படின்னு எது எடுத்தாலும் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இருக்கக்கூடிய பீப்புளும் உள்ளே இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியிலேருந்து டிவைட் ஆகி வெளியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேஷ்னல் பார்ட்டி அப்படிங்கிறதுக்கு லீடர் யார் அப்படின்னா ஹெர்சாக், அண்டர் ஹெர்சாக்.
நேஷனல் பார்ட்டியை லீட் பண்ணவர் யார்? ஹெர்சாக். 1 மார்க் கொஷின்ல கேட்கலாம். ஓகே, இந்த ஹெர்சாக் ஃபாலோ பண்ணது வந்துட்டு என்ன பாலிசி அப்படின்னா ட்வின் பாலிசி அப்படிங்கிறத ஹெர்சாக் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். என்ன பாலிசி அது? ட்வின் பாலிசி. ஒன் இஸ் ஒயிட் ஓவர் பிளாக் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆப்ரிக்கனஸ் ஓவர் பிரிட்டிஷ். அதாவது இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஹெர்சாக் ஃபாலோட் த ட்வின் பாலிசி, இரட்டை மேலாதிக்க கொள்கை அப்படிங்கிறத அவர் ஃபாலோ பண்ணுறது. இதில் வந்துட்டு ஒன்று சுப்ரிமசி ஆஃப் ஒயிட்ஸ் ஓவர் பிளாக்ஸ், பிளாக் பீப்புள் மேலே ஒயிட் பீப்புள் ஆதிக்கம் செலுத்தணும். அப்படி இல்லையா ஆப்ரிக்கனஸ் ஓவர் பிரிட்டிஷ், ஒயிட் பீப்புள் மேலே போயர்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறதா யார் ஃபாலோ பண்ணாங்க? ஹெர்சாக் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அதுதான் ட்வின் பாலிசி. இன் 1920 எலெக்ஷனில் நேஷனல் பார்ட்டி காட் 44 சீட்ஸ். நேஷனல் பார்ட்டி காட் 44 சீட்ஸ். இந்த நேரத்தில் யூனியனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பட் சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி எவ்வளோ வாங்கியிருக்கும்னு பார்த்தோம்னா 41 ஷீட்ஸ் தான் அவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம ரெண்டு பார்ட்டி இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று யூனியனிஸ்ட், இன்னொன்று சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோம். இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டியிலேருந்து டிவைட் ஆகி வந்தது தான் நேஷனல் பார்ட்டி. இவங்க வந்துட்டு 44 சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி வந்துட்டு 41 சீட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கே மெஜாரிட்டியில் இருக்கிறது நேஷனல் பார்ட்டி தான். பட் ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு யூனியனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி வந்துட்டு ஆல்ரெடி பிரிட்டிஷோடைய கோஆபரேஷனில் தான் கவர்மெண்ட் ரன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனியனிஸ்ட் பார்ட்டி இவங்களோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி அண்ட் யூனியனிஸ்ட் பார்ட்டி மெர்ஜ் ஆனதுனால மெஜாரிட்டியில் யார் வந்துட்டு இங்கே மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் பார்ட்டி தான் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுவாங்க. then they controlled national party also. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நேஷனல் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. எஸ், the next topic is racist policy against the blacks. Racist policy against the blacks. Africans followed strict racial policies against black people and minority Indians. The law enacted in 1913 divided white and black farmers. இவங்க ரெண்டு பேத்தையுமே இங்கே வந்துட்டு செக்ரிகேட் பண்ணிட்டாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1913 வந்திருக்கு. This made it impossible for black people to buy land in most parts of the country. This made it impossible for black people to buy land in most parts of the country because இங்க black people, அதாவது இந்த ஆப்பிரிக்கன்ஸ் போயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, போயர்ஸ்னாலே மீனிங் என்ன? ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறதா இல்லையா. ஸோ இவங்களோட ஆக்குபேஷனே வந்து ஃபார்மிங் தான். பட் ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா எங்கேயுமே லேண்ட் எதையுமே வாங்க முடியல. அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் இந்த 1913 கொண்டு வந்த ஆக்ட். தென் இன் அடிஷன் a law was enacted in 1923. இது பத்தாதுன்னு இன்னொரு ஆக்ட் வரும். என்ன அப்படின்னா 1923 to regulate the occupation of black people within certain areas of the city. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளேயே இந்த black people வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும். அதை தவிர வேற எங்கேயும் அவங்க இருக்காத மாதிரி அதுக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு ஆக்ட் தான் என்னன்னா 1923 எனாக்ட் ஆச்சு. The National Party won the 1924 election with the support of a labor movement in its collected mainly of white miners. நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஒயிட் மைனர்ஸ் அப்படிங்கிறவங்க எங்கே வந்து செட்டில் ஆனாங்க? ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற பிளேஸில் வந்து செட்டில் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லையா. எஸ், அந்த ஒயிட் பீப்புள் அவங்களோட அந்த லேபர்ஸால் அந்த லேபர் மூமெண்ட்டோடைய சப்போர்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெர்சாகோட பார்ட்டி இருந்தது இல்லையா. ஹெர்சாகோட பார்ட்டி என்னது? நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த நேஷனல் பார்ட்டி யாரோட சப்போர்ட்லனா லேபர்ஸோடைய சப்போர்ட்டில் வின் பண்ணுவாங்க. எந்த எலெக்ஷனில் அப்படின்னா 1924 எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறா? நேஷனல் பார்ட்டி வின் பண்ணும். எஸ், the law enacted in 1924 prevented black people from strike and joining the trade union. இந்த 1924 எலெக்ஷனில் லேபர்ஸ் அதாவது ஒயிட் மைனர்ஸோட சேர்ந்து நேஷனல் பார்ட்டி வின் பண்ணிடுச்சு. பட் அவங்க உள்ளே வந்ததுமே என்ன ஆக்டை வந்துட்டு பாஸ் பண்ணுறாங்கன்னா எங்கேயுமே பிளாக் பீப்புள் என்ன பண்ணக்கூடாது? ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ட்ரேட் யூனியன்ஸ் எதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஆக்டாகவே இருக்கும். அண்ட் இந்த கேப் டவுன் ப்ரொவைட்ஸ் voting rights for blacks was abolished.
கேப் டவுனில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த பிளாக் பீப்புளுக்கு இருந்த ஓட் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஓட் பண்ணுறதுக்கான அந்த உரிமை கூட கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. தென் அதை வந்துட்டு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. thus the black people who are natives were denied all levels of political, economy and society. இந்த பிளாக் பீப்புளுக்கு ஓட்டுக்கான ரைட்டை வந்துட்டு அபாலிஷ் ஆகிடுச்சு. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் தான், பட் ஆனால் அவங்களுக்கு எங்கேயுமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லாமல் கொண்டு வந்துட்டாங்க. பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எக்கனாமி ஆர் சொசைட்டி எதுலேயுமே அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஓகே, எஸ். த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. Dominion status for South Africa. South Africa had gained dominion status. Dominion status, which means Tannatchi. It was a constitutional term of art used to signify an independent commonwealth. They included Canada, New Zealand, unions of South Africa and Ireland. Then it had full control over foreign policy. In 1929, World Economic Depression brought unemployment and bankruptcy. At this time, labor movement withdrew its support given to National Party. In 1924 election la labours, which means பிரிட்டிஷ் மைனஸ் ஜோகன்ஸ்பர்க்கில் அவங்களோட செட்டில்மெண்ட்ஸை கொண்டு வந்தாங்க இல்லையா, எஸ், அந்த பிரிட்டிஷ் மைனஸ் லேபர் மூமெண்ட்டுடைய சப்போர்ட்டால் தான் நேஷ்னல் பார்ட்டி ஓன் பண்ணியிருப்பாங்க இன் 1924 எலெக்ஷன். அந்த டைம்லேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1924 ஆக்ட் வந்துட்டு ஒன்று பாஸ் பண்ணி பிளாக் பீப்புள் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, ட்ரேட் யூனியன்ஸில் ஜாயின் பண்ணக்கூடாது, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. பட் இப்போ அந்த லேபர்ஸ் அவங்க சப்போர்ட்டை நான் இதுக்கு மேலே உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித்ட்ரா பண்ணிடுவாங்க. அண்டு ஸ்மத் யார் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியை வந்துட்டு லீட் பண்ணுறவர். நம்ம ஃபஸ்ட்டு போதான்னு பார்த்தோம், அதுக்கு அடுத்து இருக்கிறவர் யார், ஸ்மத்தை. இவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியை இப்போ லீட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இவரோட தாட் என்ன அப்படின்னா கொலியூஷன் கவர்மெண்ட், அதாவது வந்துட்டு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு ரெக்கார்டாக இருக்குது. பிகாஸ் இது மட்டும்தான் வந்துட்டு எக்கனாமிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். Smuts believed coalition government was required to solve the economic problem அப்படிங்கிறத அவரோட தாட்டா இருக்கு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அண்ட் நேஷனல் பார்ட்டி யுனைடெட் இன் 1934. எது ரெண்டும் ஜாயின் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியும் நேஷனல் பார்ட்டியும். விச் மீன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியை லீட் பண்ணுறவர் ஸ்மத், நேஷ்னல் பார்ட்டி லீட் பண்ணுறவர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இது ரெண்டுமே இப்போ வந்துட்டு மெர்ஜ் ஆயிருச்சு, ஸ்மத்ஸ் அண்டு ஹெர்சாக். ஸோ இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட அந்த பார்ட்டி நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் சவுத் ஆஃப்ரிக்கா நேஷ்னல் பார்ட்டி. யுனைடெட் சவுத் ஆஃப்ரிக்கா நேஷ்னல் பார்ட்டி ஆர் ஷார்ட்டாக யுனைடெட் பார்ட்டி அப்படின்னு அதை சொல்லலாம். எஸ், இட்ஸ் லாஸ்டட் அன்டில் 1939. ஏன் 1939? அதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் இருந்தது. நேஷ்னல் பார்ட்டியை லீட் பண்ணவர் யாருன்னா ஹெர்சாக்னு பார்த்தோம். சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டி அப்படின்னா லீட் பண்ணவர் யார், ஸ்மித். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இது ரெண்டுமே இருந்தாலும் ஸ்மித் அண்ட் ஹெர்சாகுடைய கூட்டணி வந்துட்டு கண்டினியூட் டில் 1939. South Africa during World War and its aftermath. In 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும்போது ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக யுனைடெட் பார்ட்டி இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டினா யார் லீட் பண்ணுறவங்க, ஸ்மித் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இங்கிலாந்துக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நான் வந்துட்டு ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். பிகாஸ் அவருக்கு வந்துட்டு அந்த நாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிக்கல. ஸோ அதனால் அவர் வந்துட்டு இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அதே பட் ஹெர்சாக் சிம்பத்தி டுவர்ட்ஸ் ஹிட்லர். பட் ஹெர்சாக்கும் சிம்பத்தியோட வந்துட்டு யார் கூட இருக்குது அப்படின்னா ஹிட்லர்கிட்ட வந்துட்டு ஒரு சில சிம்பத்திஸ் வந்துட்டு ஹெர்சாக் இருக்குது. ஸோ ஹி ஃபாலோட் எ பாலிசி ஆஃப் நியூட்ரல். இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நியூட்ரல் பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ணிடுவார். நான் வந்துட்டு யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, நான் நடுநிலைமையிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த த பார்லிமெண்ட் ஆல்சோ டிசைடட் இன் ஃபேவர் ஆஃப் வார்.
ஸோ ஹெர்சாக் ரிசைன்டு ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். பார்லிமெண்ட்டும் இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுனால ஹெர்சாக் ரிசைன்டு ஃப்ரம் ஹிஸ் போஸ்ட். அண்ட் தென் ஸ்மித் கண்டினியூ ஹிஸ் ஒர்க் ஆஸ் த பிரைம் மினிஸ்டர் அன்டில் 1948. ஸ்மித்தை பிரைம் மினிஸ்டராக ஹெர்சாக் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் 1948 வரைக்குமே ஸ்மித் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக ரன் பண்ணுவார். அட் தட் டைம் ஹெர்சாக் வாஸ் டைடு. அந்த டைமில் யார் இறந்து போயிடுறாங்கன்னா ஹெர்சாக் வந்துட்டு இறந்துருவார். தென் மெனி ஆஃப் தம் இன் நேஷ்னல் பார்ட்டி போயிட்டு நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. நேஷ்னல் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு ஹெர்சாக் இறந்து போனதுக்கு அப்புறமா நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. லிசன், நேஷ்னல் பார்ட்டி தேசிய கட்சி, நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கும்போது தேசியவாத கட்சி, ரெண்டும் வேறு வேறு. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ நேஷ்னல் பார்ட்டியில் இருந்தவங்க நேஷ்னலிஸ்ட் பார்ட்டியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ யுனைடெட் பார்ட்டி டிவைட் ஆகி இப்போ இருக்குது இல்லையா. யுனைடெட் அப்படிங்கிறது என்னென்ன, சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியும் நேஷ்னல் பார்ட்டியும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தது தான் யுனைடெட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பட் இப்போ அது வந்துட்டு டிவைட் ஆகிருக்கு. அதனால் ரீயூனிஃபைட் ஆன நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி a majority over truncated united party. நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு மெஜாரிட்டியில் மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறாங்க. எஸ், இந்த கிளாஸில் 2 மார்க் கொஷின் பார்த்தோம். ஒன் இஸ் பெர்லின் காலனியல் கான்ஃபரன்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்மித்ஸ் ஹெர்சாக் அலைன்ஸ். அதே மாதிரி ஒரு 5 மார்க் கொஷின் பார்த்துருக்கோம். growth of nationalist politics in South Africa, isn't it? Yes, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. In the next class we will discuss about political developments in South America. Thank you.